மகாபெரிவாச்சரணம். பாமையானவள் கிருஷ்ணனிடம் துளசியினுடைய உற்பத்தி, அதனுடைய மகாத்மியத்தை கேட்கிறாள் இல்லையா? கிருஷ்ணன் அதை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு காலத்தில் தேவபூபதியான இந்திரன் ஈஸ்வரனை கண்டு தரிசனம் செய்வதற்காக கைலாச பர்வதத்தை நாடிச் சென்றார். அப்படி செல்கையில் கைலாச பர்வதத்தின் எல்லையானது எவ்வளவு தூரம் இருப்பதுங்கிறது அவருக்கு தெரியாமையே நடந்து நடந்து ஓய்ந்து எல்லையை காணாமல் பிரமித்து மனசஞ்சலமுடையவனாய் ஆலோசித்து மகேஸ்வரனை மனதில் துஷ்டமாக நினைத்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அங்கு ஒரு ஜோதியானது தோன்றி மறைகிறது. அங்கு காவலாக இருக்கும் கோர தந்தங்களுடன் சிவந்த கண்களுடன் விகாரமான உருவங்களுடன் கூடின சிவகணங்களை காணவும் மிக்க மகிழ்ச்சி அடைந்து அவர்களை நோக்கி, ஓ சிவகணங்களே, நான் பரமசிவனை தரிசிப்பதற்காக வந்திருக்கிறேன், எனக்கு வழிவிட வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அந்த சிவகணங்கள் எந்த ஒரு பதிலும் சொல்லல, வழியும் விடல, பேசாம இருக்குது. ரொம்ப நேரம் வரை காத்திருந்துச்சு. சரியாக அதற்கு பதில் கிடைக்காததில் மிகுந்த அவருக்கு கோபம் வந்திருது. கண்களில் தீப்பொறி பறக்க தனது வஜ்ராயுதத்தை கரத்தில் ஏந்தி அந்த சிவகணங்களின் சிரசை தாக்கினார். அவ்வாறு தாக்கப்பட்ட சிவகணங்களான காவலர்களின் சிரசானது வெடித்து நித்தியத்தை அடைந்தார்கள். இதை அறிந்த சாம்புமூர்த்திக்கு மிகவும் கோபம். மகாரௌத்ராகாரமாய் தனது நெற்றிக்கண்ணை திறந்தார். அதிலின்று ஒரு ஜுவாலையானது வெளிக்கிளம்பி இந்திரனது கையில் உள்ள வஜ்ராயுதத்தை வஷ்மீகரம் செய்துவிட்டதாம். இதை தெரிஞ்சு பிரகஸ்பதி என்ன பண்ணாரா, ரொம்ப பயந்து மனம் பதைத்து இந்திரனிடம் ஓடி வந்து, ஓ இந்திரா, என்ன காரியம் செய்து விட்டார்? நீ அஜாக்கிரதையாக இப்பேற்பட்ட காரியத்தை செய்யலாமா? இதோ பரமசிவனுடைய நேத்திர ஜுவாலை உன்னுடைய வஜ்ராயுதத்தை சாம்பலாக்கி விட்டது. இன்னும் சிறிது நேரத்தில் 3 உலகங்களையும் எரித்து சாம்பலாக்கி பரமேஸ்வரனை அடிபணிந்து அறியாமல் செய்த குற்றத்தை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்வோம் என்று கூற பரமசிவனை நோக்கி சத்சோத்திரம் செய்கிறார்கள். என்ன சொல்றாங்க? சத்யா, முன்னம் நாரத மகரிஷியான ருது மகாராஜரிடம் உரைத்த துளசி உற்பத்திக்கு காரணமான மகா உத்தமையான துளசி பிருந்தையின் விருத்தாந்தத்தை உனக்கு கூறப்போகிறேன், கேட்பாயாக அப்படின்னு சொல்றார். என்னதற்கு ஸ்லோகம்? கரச்சரணம் கிருதம் வா வாக்கர்ம காயஜம் வா ஸ்ரவண நயனாம்ஜம் வா மானசம் வா அபராதம் விகிதம் அவிகிதம் வா சர்வம் ஏதத் க்ஷமஸ்வ சிவ சிவகருணாப்தே ஸ்ரீ மகாதேவாம் நாம்போ அப்படின்னு சொல்றார். என்னதற்கு அர்த்தம் அப்படின்னா, ஹே மகாதேவனே, சம்புவே, மங்களத்தின் உறைவிடமே. ஏன்னா அந்த சிவம் அப்படின்னு சொல்லுக்கே என்ன அர்த்தம் அப்படின்னா மங்களம் அப்படின்னு பொருள். அப்ப மங்களத்தையே பக்தர்களுக்கு அளித்து திருவருளை புரிய வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கைகளினாலும் பாதங்களினாலும் என் செயல்களினாலும் வார்த்தைகளினாலும் சரீரத்தினாலும் கெட்டவர்களை கெட்ட அதனுடைய கேட்ட பாவ தோஷங்களிலிருந்தும் பார்த்த தோஷங்களிலிருந்தும் பார்க்கக்கூடாதவைகளினாலும் மனதளவில் செய்த பாவங்களிலிருந்தும் பெரியோர்கள் ஏற்றுக்கொண்டவைகளை அவர்களினால் ஒதுக்கப்பட்ட செயல்களிலிருந்தும் அன்றும் என்றும் என அனைத்து பாவங்களையும் போக்கி நீதான் என்னை மன்னித்து திருவருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த க்ஷணத்துல பரமன் தோன்றி விடுகிறாரா, ஓ தேவகுருவே, உம்முடைய ஸ்தோத்திரத்தில் நான் மிகவும் சந்தோஷம் அடைந்தேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டோன்ன, இந்திர கோப காரணமாக ஏற்பட்ட தங்கள் கபாலக்னியாவது அடக்கி கொள்ள வேண்டும். அது மட்டும் கிடையாது, இந்திரனோ தம்முடைய குற்றத்தை மன்னித்து கொள்ளும்படி இதோ தங்களை சரணாகதி அடைந்திருக்கிறான், அவனை காப்பாற்ற வேண்டும் என சங்கரமூர்த்தியானவரிடம் கேட்கிறார். தேவகுருவே, மூவுலகங்களையும் தகிக்க கூடிய என் கபாலக்னியானது மறுபடியும் கிரகித்து கொள்ள எனக்கு சக்தி இல்லை. அதன் நெருப்பானது பரவாமல் இருக்க வேண்டுமானாலும் செய்கிறேன். உமது சொல்லுக்காக இந்திரனையும் மன்னித்தேன். மேலும் இந்த கபாலக்னியானது எதையும் கஷ்டப்படுத்தாமல் இருக்க சமுத்திரத்தில் கொண்டு போய் விட்டு விடுகிறேன். இனிமேல் இந்த இந்திரனானவன் முன்பின் யோசியாவது எந்த காரியத்தையும் அவசரப்பட்டு செய்யலாகாது என்று இந்திரனுக்கும் புத்திமதி கூறி பிரகஸ்பதிக்கும் இந்திரனுக்கும் விடை கொடுத்து அனுப்பிவிட்டு ருத்ரமூர்த்தியானவர் கபாலக்னியை கையில் ஏந்தி கங்கா சங்கமம் ஆகிற சமுத்திரத்தில் கொண்டு போய்விட்டு அந்த தியானம் ஆகிவிட்டார். அப்ப சமுத்திரத்தில் கொண்டு போய் விடப்பட்ட அக்னியானது என்னாச்சு? தட்சணம் குழந்தை வடிவாமே ரோதனம் செய்தது, அதாவது அழுகிறதாம். இந்த குழந்தையின் அழுகை குரலானது அண்டரண்டு புவன சராச்சரங்களும் நடுங்கும்படியான இறைச்சலுடனும் அதிர்ச்சியுடனும் கூடியதாக இருந்தது. இதை கேட்ட தேவலோகவாசிகளும் பூலோகவாசிகளும் இதனால் நமக்கு என்ன அனர்த்தம் விளையுமோ அப்படின்னு ரொம்ப பயந்து போய் இருந்தாங்க.
இப்படி இருக்கும் பொழுது சமுத்திர ராஜாவான வருண பகவானும் அந்த குரலை கேட்டு ஓடி வந்து அந்த குழந்தையை கையிலேந்தி கொண்டிருக்கும் பொழுது நான்முகன் பிரம்மாவும் அங்கு வந்து செய்தி அறிந்து குழந்தையை பார்த்து சந்தோஷிக்கிறான். வருண பகவான் பிரம்மனிடம் தண்டனிட்டு, ஹே பரமபிதாவை, இந்த குழந்தை மிகுந்த தேஜஸோடு கூடியவனாக இருக்கிறான், மேலும் கங்கா சங்கமமாகிற இந்த இடத்தில் பிறந்திருக்கிறான். ஆகையால் இந்த குழந்தையை நான் என் புத்திரனை போல பாவித்தேன். ஆகையால் இந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய ஜாதகர்ம நாமகரணம் முதலானவைகளை விதிப்பூர்வமாக செய்து வைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்க பிரம்மனும் அதற்கு இசைந்து அந்த சிசுவை கையிலேந்து தன் மடிமையில் வைத்துக் கொள்ள அந்த குழந்தை என்ன பண்ணுதாம், அடிக்கடி பிறண்டு பிறண்டு விழுந்து பிரம்மனின் பிரம்ம சம்பந்தமான கூற்றத்தை கிரகித்து கொண்டு விட்டது. அப்பேற்பட்ட வேதரசமான கூற்றத்தை கிரகித்த மாத்திரத்தில் அந்த சிசுவின் கண்களில் இருந்து நீர் வடிந்து அந்த கூற்றத்தை நனைய செய்தது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த வேதமூர்த்தியானவர், வருணா பார்த்தாயா, இந்த குழந்தையானது என்னுடைய பிரம்ம கூற்றத்தை கிரகித்து என்னை முக்த கூற்றனாக்கி விட்டார். ஆகையால் இந்த சிசு என் கூற்றத்தை கிரகித்ததினாலும் அந்த கூற்றமானது தன் கண்ணீரால் அணைக்கப்பட்டதாலும் இன்று முதல் இந்த குழந்தைக்கு ஜலந்திரன் என்று நாமும் சூட்டியிருக்கிறேன். இவன் திரிபுவனங்களையும் அடக்கியாலும் சக்தி வாய்ந்தவனாக இருப்பான். மேலும் இவன் சகல சாஸ்திர விற்பன்னனாகவும் சிவனை தவிர மற்றவர்களுக்கும் மேலான வெற்றியை உடையவனாயும் சமஸ்த லோகங்களிலும் இவனது பெயரும் புகழும் பெற்று விளங்குவான் என்று சொல்கிறார். ஆனால் இவன் யாரால் படைக்கப்பட்டானோ அவராலேயே இவனுக்கு மரணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா வந்து தன்னுடைய இருப்பிடத்திற்கு போய் சேர்ந்தார். வருணனும் அந்த குழந்தையை கொண்டு போய் வளர்த்து வருகிறார். இந்த விதமாக சில நாள் அந்த குழந்தையானது வளர்ந்து வர குழந்தைக்கு வித்யாபியாசம் செய்யணும் இல்லையா, அப்ப அந்த வித்யாபியாசம் செய்விக்க வேண்டி தன் குலகுருவாகிய சுக்கராச்சாரியரிடம் அனுப்புகிறார். அவரிடம் சகல விதமான வித்தைகளையும் மந்திர தந்திர யந்திர உபாய வழிகளையும் நன்றாக தெரிந்து கொண்டான். ஒரு நாள் வருணன் என்ன செய்கிறான், சுக்கராச்சாரியரை அழைத்து தன் குழந்தை ஜலந்திரனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் செய்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். சுக்கராச்சாரியரும் அதற்கு இசைந்து ஒரு நல்ல தினத்தை நிச்சயித்து யுவராஜ பட்டாபிஷேகம் செய்து வைத்தார். இந்த வைபவத்தை வருண பகவான் கண்டுகளித்து மிகவும் சந்துஷ்டி அடைந்தார். அதுக்கு மட்டும் கிடையாது, சுக்கராச்சாரியை பார்த்து சொல்றார், குருவே, நம் குழந்தை ஜலந்திரனுக்கு விவாகத்திற்கு தக்க பருவமும் வந்துவிட்டது. ஆகையால் கூடிய சீக்கிரம் நற்குலத்தில் உதித்த ஒரு ராஜகுமாரியை பார்த்து வதுவை நிச்சயம் செய்து வைக்க வேண்டும் அப்படின்னு தோணுது. தங்கள் அபிப்பிராயம் எப்படின்னு கேட்க அப்ப சுக்கராச்சாரியார் சொல்றாராம், வருணா, யோசிக்காதே, நாம் நினைத்தால் நடக்காததுண்டா? ஆனால் நம்ம எங்கும் பெண்ணை தேடி போக வேண்டியது கிடையாது. ரூபத்தில் இந்திராணிக்கு சமமாக இருக்கக்கூடிய பெண் இதோ இங்கு வீற்றிருக்கும் நம் காலநேமியின் மகள் பிருந்தை. அவள் அழகிலும் லட்சணத்திலும் மேன்மை வாய்ந்தவள். ஆகையால் நம்முடனே காலநேமியின் சம்மதத்தை தெரிந்து முகூர்த்தம் நிச்சயித்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலநேமி கிட்ட இந்த விஷயம் தெரிவிக்கிறாங்க. அதற்கு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டவராக சுக்கராச்சாரியார் பார்த்து சொல்றாரு, சுவாமி, நீங்கள் பார்த்து என் மகளை கேட்கும் விஷயத்தில் யாதொரு ஆட்சேபனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துறார். வருணனும் சந்தோஷம் அடைந்து முகூர்த்த நாளை மனதில் சந்தோஷத்துல நிச்சயிக்கிறாங்க. முகூர்த்த நாள் நெருங்கியதும் வருணனுடைய சபா மண்டபத்தை அலங்கரிக்க சிற்பிகளை வரவழைத்து விசித்திரமான பந்தல்களை போட்டும் சபா மண்டபம் ஒரே ஜோதிமயமாக விளங்கும்படியும் அலங்கரித்து முடிக்கிறார்கள். மறுநாள் சகல தேச அரசர்களுக்கும் தேவர்களுக்கும் மன ஓலையை அனுப்ப அவ்வாறே சகல தேச மன்னர்களும் தேவர்களும் வந்து சேருகிறார்கள். வருணனானவன் சுக்கராச்சாரியரை புரோகிதராக நியமித்து பிரம்மன் முதலான தேவர்கள் சூழ ஜலந்திரனுக்கும் பிருந்தைக்கும் அதிவிமர்சையாக கல்யாண மகோத்சவம் நடைபெற்றது. மங்கள வாத்தியம் ஒலித்தனம். சகல தேவர்களும் அரசர்களும் வதூவரர்களை புஷ்பமாறி விழுந்து ஆசீர்வதித்தார்கள். பிறகு எல்லோரும் சந்தனம் புஷ்பம் தாம்பூலம் பெற்றுக்கொண்டு தேவர்களும் மன்னர்களும் விடைபெற்றுக் கொண்டு தத்தம் இருப்பிடத்தை அடைந்தனர். பிறகு ஜலந்திரன் என்னும் இளவரசன் தன் குருவாகிய சுக்கராச்சாரியை துணையாக வைத்துக்கொண்டு தன் ராஜ்யத்தை யாதொரு குறைவின்றி நடத்தி வருகிறான் என்று கிருஷ்ண பகவான் பாமையிடம் உரைத்து அருளினார். மகாபெரியவா சரணம்.